புதிய ஒரு எந்திரமாய் உங்களையே மாற்றுறாரு. எல்லாத்தையும் நீங்களாக தனியாக நின்று முடிச்சுட்டு போயிடுவீங்க. உங்களால் முடியாத ஒன்று எதுவுமே இருக்காது. உங்கள் முன்னாடி இருக்கிற அத்தனை மலையும் உடஞ்சி தூள் தூளாக மாறிடும். தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம யோபு பயங்கரமாக புலம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. ஐயோ, எங்கே தொட்டாலும் வலிக்குது, உடம்புல எங்கே தொட்டாலும் வலிக்குது. எனக்கு பேசாமல் தேவன் வெங்கலத்தில் என் உடம்பு செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும். யோபு அப்படி தான் சொன்னாங்க. இல்லைன்னா கல்லில் செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம தேவன் நம்மளை எதுலங்க படைச்சாரு? மண்ணில் தானே படைச்சாரு. நம்ம யோபு புலம்புறாங்க பாருங்களேன். யோபு 6:12 சொல்கிறாங்க, என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெங்கலமோ அப்படின்னு கவலைப்படுறாங்க. என் உடம்புல சதைய ரத்தம் இருக்குது, இது எங்கே தொட்டாலும் வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? தேவன் பேசாமல் எனக்கு வெங்கலத்தில் உடம்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், கல்லில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் தேவன் எதில் கொடுக்குறேன்றாங்க? நான் உங்களை ஒரு மிஷினாகவே மாற்றிடுறேன், ரோபோட்டாக மாற்றிடுறேன்றாங்க. அதனால் நீங்கள் பெரிய மலை, உங்கள் முன்னாடி இருக்கிற மலை மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக தாண்டி மிதித்து போயிடுவீங்க. தேவன் அப்படி தான் உங்களுக்கு வரம் கொடுக்குறாங்க. உங்களையே புதிய மிஷினாக மாற்றுறாரு. கவலைப்படாதீங்க, சரிங்களா? நம்ம யோபு ஆசைப்பட்டாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மளை அவர் எந்திரமாக்குறாரு.